கஞ்சாவிலிருந்து திராட்சை மற்றும் அன்னாச்சி பழங்களுடன் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், கைதானவர்கள் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் போதைப் பொருள் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் தீவிரமான ஒரு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சாவானது கடத்தப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுவது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து ஆந்திரா மாநில எல்லையிலிருந்து வருகின்ற வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில பதிவெண் கொண்ட ஒரு வேனில் சரக்கு வேனில் கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் ஆந்திராவில் அந்த வாகனங்கள் வரும் எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆந்திரா மாநிலம் வழியாக இந்த குண்டத்தூர் அவுட்டிங் ரோடு வழியாக வந்த ஒரு மகாராஷ்டிரா மாநில பதிவெண் கொண்ட ஒரு வாகனமானது இந்த அனகாப்தூர் அருகே வரும்பொழுது சங்கர் நகர் காவல்துறையினர் அந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்ய முயன்ற போது அந்த சரக்கு வாகனம் நிற்காமல் சென்று அங்கிருந்து ஒரு பெட்ரோல் பங்கில் நின்றிருக்கிறது. உடனடியாக பின்தொடர்ந்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது வாகனத்தில் டீசல் தீர்ந்து விட்டது, அதன் காரணமாக தான் பெட்ரோல் பங்கில் நிறுத்துவதற்காக போலீசார் வழிமறித்த போது நாங்கள் நிற்காமல் வந்துவிட்டோம் என கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த போலீசார் அந்த வாகனத்தை சோதனை செய்த போது இந்த பழங்கள் இருந்த பெட்டிகள் அது முழுவதாக இருந்திருக்கிறது. அந்த அன்னாச்சி பழம் அதே போல திராட்சை பழங்கள் இருந்த பெட்டிகள் இருந்திருக்கிறது. அதனுடைய 300 கிலோ மதிப்புள்ள கஞ்சா மூட்டைகளும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக அந்த வேனுடன் அந்த இருவரையும் உடனடியாக சங்கநகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தி வந்தார்கள். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிறது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் அண்ணாவரத்தை அடுத்துள்ள துணி என்ற இடத்தில் இந்த சரக்கு வாகனத்தில் இவர்கள் பழங்கள் விற்பனை செய்வதற்கு சென்று அங்கிருந்து அந்த கஞ்சா மூட்டைகளை கொண்டு வந்து தமிழகம் மகாராஷ்டிரம் கூட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா வியாபாரிகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய போது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்பது தெரிய வந்தது. இந்த பழங்களே இந்த மகாராஷ்டிரா மாநிலம் அதுபோல ஆந்திரா, ஒரிசா போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த பழங்களுக்கு நடுவே இந்த கஞ்சா மூட்டைகளையும் கொண்டு வந்து தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் மொத்தமாக அதை விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தேஜஸ் பப்பு வாக்மாரே, அதே போல டெல்கவுனி நாகாவை சேர்ந்த சாகர் சகாதேவ் எர்னடி ஆகிய 2 பேரை சங்கநகர் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து 300 கிலோ கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கஞ்சா கடத்தி வரப்பட்ட வேனையும் போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சென்னை புறநகர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.